நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஆம்ஸ்டாங் கொலையில் திடீர் திருப்பம். அதிரடியாக கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளி யார் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கிறோம். ஊடகம் கூட அரசல் புரசலாக பேசியிருக்கும். ஆனால் அவருடைய கொலையில் திடீர் திருப்பம் என்று சொன்னோம் இல்லையா, கண்டிப்பாக அந்த திருப்பத்தை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதன்முறையாக பேசுகிறோம். அவரை எதற்காக கொலை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை கண்டிப்பாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம முதல் முறையாக பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முக்கிய புள்ளிக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் எப்படி பகை வளர்ந்தது என்ற விஷயத்தை பற்றியும் சொல்ல போகிறோம். திடீர் திருப்பத்தை பற்றியும் சொல்ல போகிறோம். இவற்றையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல திடீர் திருப்பத்தை பற்றி பார்த்து விடலாமா? நம்முடைய ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்து மதவாதியாக தான் இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் புத்த மதத்தை தழுவி இருக்கிறாரு. அதுலேயும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை கடைபிடிப்பதனால அவர் பின்பற்றின மதத்தையும் பின்பற்ற வேண்டும் இல்லையா, அதனால புத்த மதத்தை தழுவி இருக்கிறாரு. அவங்க மனைவியும் புத்த மதத்தை சார்ந்தவங்க. திருமணமும் புத்த மத முறைப்படி தான் திருமணமே ஆயிருக்குது. ரெண்டு பேருமே புத்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்ததுனால கடந்த காலங்களில் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் புத்த மதத்தை தழுவி இருந்தாலும் முழுமையாக அதை கடைபிடிக்காம ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருந்திருக்கிறார். அவங்க மனைவி வந்த பிறகு முழுமையாக அம்பேத்கர் கொள்கை, முழுமையாக புத்த மத கொள்கை இரண்டையும் பார்த்தீங்கன்னா உயிரென நினைத்திருக்கிறார். நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய புத்த மத கொள்கையும் திபெத்தில் இருக்கக்கூடிய புத்த மத கொள்கையும் ஒன்றுங்க. இங்கே இலங்கையில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. இப்படி பல இடங்களில் புத்த மத கொள்கை இருந்தாலும் திபெத்தில் இருக்கின்ற புத்த மத கொள்கைக்கும் நம்முடைய ஆம்ஸ்டாங்குடைய புத்த மத கொள்கைக்கும் இருக்கின்ற வேறுபாடு மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய புத்த மத கொள்கைக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது. முழுக்க அகிம்சை. இரண்டாவது, சைவத்தை சார்ந்தது. நான்வெஜ்ஜே கூடாது, உயிர் கொள்ளலே கூடாது. இரண்டாவது, வன்முறை கூடாது, அனைவரையும் நேசிக்கணும், ஆயுதம் ஏந்தவே கூடாதுங்க. அதோட அடியாட்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது, அனைவரையும் நேசிக்கணும், பகைவரையும் நேசிக்கணும். அதனால தான் திபெத்துக்கென்று இராணுவமே கிடையாது. அதனால தான் சீனாக்காரன் பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராட யாருமே இல்லாத காரணத்தால் திபெத்தை டக்குன்னு பிடிச்சிட்டோம். ஒருவேளை திபெத்தில் இராணுவம் இருந்துன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக சீனாக்காரன் பிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் திபெத்து முழுவதுமே பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க கண்டி, மாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. இலங்கையில் இருக்கணும் இருந்தாலும் சரி, வியட்நாமில் இருக்கணும் இருந்தாலும் சரி, மியான்மரில் இருக்கணும் இருந்தாலும் சரி, எல்லா மாமிசத்தையும் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்தவங்க தான். ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் திபெத்து புத்த மத கொள்கையை முழுமையாக கடைபிடித்தார். ஆனால் புத்த மதத்துக்கு வந்த பிறகு வன்முறையை கைவிட்டுட்டாரா இல்லை ஏற்கனவே வன்முறையாளராக இருந்தாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆம்ஸ்டாங்குடன் பார்த்தீங்கன்னா அடியாட்கள் இருந்திருக்கிறாங்க. அது அடிதடிக்கா இல்லை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் புத்த மதத்தை தழுவிய பிறகு அடியாட்கள் இருந்தாலும் தூர விலகி போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஆயுதம், துப்பாக்கி இருந்திருக்குது, லைசன்ஸு வாங்கி வச்சுருக்கார். கிட்டத்தட்ட 9 ரவுண்டுகள் சுடுகின்ற அளவுக்கு லைசன்ஸை பக்கா வாங்கி வச்சுருக்கார். ஆனால் ஆயுதம் தரிக்கக்கூடாது புத்த மத கொள்கையில் அப்படின்றனால அதை அடிக்கடி எடுப்பது கிடையாது. அரசியல் ரீதியாக கொள்கை சார்ந்தவங்க யாராவது இருந்தால் கூட வர சொல்லுவார். ஆனால் அடியாட்கள் சுத்தமாக வெறுத்துட்டார் புத்த மத கொள்கையில் இறங்கின பிறகு. ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு அரசியல்வாதி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அரசியலில் பகைவர்கள் இருப்பாங்க என்பதை பற்றி ஆம்ஸ்டாங்க்கு தெரியும். ஏன்னா கடந்த கால வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் நாம தான் எல்லாத்தையும் விட்டுட்டுமே, இனி யார் நமக்கு பகைவர்கள் இருக்க போகிறாங்க அப்படின்றது அவருடைய எண்ணம். இப்படி புத்த மத கொள்கையை அவர் கைகொண்ட பிறகு அவர் செத்த பாம்புடா அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய கேங்கு, கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கேங்கு. அதற்கு பிறகு தான் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கான்செப்ட் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. புத்த மதத்துக்கு மாறின பிறகு தான் அவரை தொடவே முடிஞ்சிருக்கிறது. அது வரைக்கும் இவங்க பல்வேறுபட்ட கணக்கெடுகளை போட்டிருக்காங்க, இந்த கொலை செய்ய திட்டம் தீட்டினவங்க. இந்த விஷயமானது பல நாளாக பேசப்படாததுக்கு காரணம், இந்த அகிம்சை கொள்கைக்கு வருவதற்கு முன்பாக ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது அதை சொல்லணும் இல்லையா. ஒருவேளை கடந்த கால வாழ்க்கை ஆம்ஸ்டாங் பற்றி பேசணும்னா அவரை பற்றி தவறான இமேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதற்காக கொலை நடந்தது, அது எதுக்காக கொலை பண்ணாங்க அது மட்டும் பேசுவாங்க. ஆனால் இவர் அகிம்சைவாதியாக மாறின பிறகு தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதன்முறையாக சொல்லியிருக்கிறோம். அதோட கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளி யார்? காங்கிரஸில் இருந்தவர் தான்.
இளைஞர் காங்கிரஸ்ல இருந்த அஸ்வத்தாமன் அவர்கள் தான். இளைஞர் காங்கிரஸ்ல முதன்மை செயலாளராக இருந்திருக்கின்றார். செல்வ பெருந்தைக்கு ரொம்பவே நெருக்கமானவர். செல்வ பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இந்த அஸ்வத்தாமனுக்கு இது மட்டும் பின்புலம் கிடையாது. இவர் ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிட்டு இருக்கிறாங்க. பதவியும் பறிக்கப்பட்டு விட்டு இருக்கிறது. இந்த அஸ்வத்தாமனுடைய பின்புலம் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்னடா என்று பார்க்கின்ற போது இவருடைய தந்தையார் ஏற்கனவே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன். இப்படி ஏற்கனவே கொலை பின்புலம் கொண்டவராகத்தான் அஸ்வத்தாமன் இருந்திருக்கின்றார். அவங்க அப்பா கொலை பண்ணிட்டு இருந்தாருன்னா புள்ள மேலே பொதுவாகவே அந்த பகுதியில் ஒரு பயம் இருக்கும். என்ன பண்ணுவானோ தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பயன்படுத்தி இவர் பல்வேறுபட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதோட மெட்டல் ஸ்கிராப் இருக்கு இல்லையா, மெட்டல் ஸ்கிராப், அதை யாரா கைப்பற்றி ஏற்றுமதி பண்ணுறது இல்லை விற்பனை செய்கிறது காயலாங்கணைகளுக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையானுடைய பின்புலத்தை அடையாளம் வச்சுக்கிட்டு இவர் பண்ணியிருக்கிறாருப்பா இந்த அஸ்வத்தாமன். இப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுகின்ற பொழுது திடீரென 2 பேருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க. அதில் சேகர் மற்றும் மணிஷ் திவாரி, இவங்க 2 பேரும் ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூருக்கு பக்கத்தில் ஒரு 155 ஏக்கரா ஒரு சோப்பு நிறுவனத்தினுடைய நிலம் இருக்குது. அந்த நிலத்தை அந்த நிறுவனமானது விற்க போது போல இருக்குது. அதை யாரிடமும் கைமாற்றி விட போகிறாங்க இந்த சேகரும் இந்த மணிஷ் திவாரியும். இப்படி அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கின்ற தருணத்தில் திடீர்னு அஸ்வத்தாமன் போயிட்டு, ஏண்டா இவ்வளோ பெரிய நிலத்தை எனக்கு தெரியாமல் கைமாத்துறீங்களா? இது எனக்கு தெரிஞ்ச நிலண்டா, நான் எப்படிரா விற்கலாம் என்று ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாமல் இன்னொருத்தர் கொடுக்குறீங்களா? நான் இதில் ஈடுபட்டு இருப்பதனால இவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு கைமாற போகிறது இருப்பதனால நீங்கள் 1 ஏக்கராக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு டீல் பேசியிருக்கிறாரு இந்த அஸ்வத்தாமன். கிட்டத்தட்ட 155 ஏக்கரா, அப்போ 155 கோடி ரூபாய் இந்த அஸ்வத்தாமனுக்கு கொடுத்துட்டு மீதி இருப்பதை தான் ஆம்ஸ்டாங்குடன் இருக்கக்கூடிய சேகரும் மணிஷ் திவாரியும் எடுத்துக்கணும். அவ்வளோ பெருமானம் உள்ள தொகையானது கைமாறுமா அந்த நிலத்தை விற்கின்ற போது அப்படின்னும் போது நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு ஓடி வந்து அண்ணே அப்படின்னு ஆம்ஸ்டாங் கிட்ட வந்து சேகரும் மணிஷ் திவாரி அவர்களும் இந்த அஸ்வத்தாமன் கேட்கின்ற தொகையை பற்றியும் அந்த நிலத்தை விற்கவே முடியாமல் தடையாக இருக்கலாம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, ஏன்பா எதற்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்கின்றார்கள். வேணா வச்சிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வத்தாமன் அவர்களும் நான் விட்டுறேனே, அவங்க போய் பார்த்துக்கிட்டோம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் இந்த அஸ்வத்தாமனை பொறுத்த வரைக்கும் விடலை. நேராக போய் அந்த சேகரையும் மணிஷ் திவாரியும் மீண்டும் மிரட்டியிருக்கிறாங்க. மீண்டும் அந்த 2 பேரும் வந்து ஆம்ஸ்டாங் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, யோ இங்கே வா, எதுக்கு அவங்கள போய் மிரட்டிட்டு இருக்கிற? அவங்ககிட்ட டாக்குமெண்ட் ஆனது பக்காவாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கோ இல்லை காவல் நிலையத்துக்கோ போவாங்க. அதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது. ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்கிற? பக்காவாக இருக்கின்ற டாக்குமெண்ட்டில் அவங்க நிலத்தை விற்கிறாங்க, வாங்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க, குறிக்கிடாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அஸ்வத்தாமனை பொறுத்த வரைக்கும், அண்ணே நான் குறிக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிட்டு இருக்கான்றாரு. அதோட விஷயமும் சுமூகமாக முடிஞ்சிடுச்சுனே, ஏன்னே இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்ஸ்டாங் அவர்களை சமாதானப்படுத்திட்டு அஸ்வத்தாமனும் விலைக்கு போயிருக்கார். ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்டாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டி நகரில் வந்து ஒரு தொழிலதிபரை துப்பாக்கி காட்டி மிரட்டுகின்றார் இந்த அஸ்வத்தாமன். திடீரென அந்த தொழிலதிபர் போயிட்டு காவல் நிலையத்தை புகார் அளிக்கின்றார். அந்த தருணத்தில் இந்த அஸ்வத்தாமனை காவல்துறையானது அதிரடியாக கைது செய்து விடுகிறது. ஆனால் அஸ்வத்தாமனை என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது, நம்ம அந்த லேண்டு விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று ஆம்ஸ்டாங் கிட்ட சொன்னோம். ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து பார்த்தியா திட்டம் போட்டு நம்மளை உள்ளே பிடிச்சி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்டாங் மீது கோபப்படுகின்றார் இந்த அஸ்வத்தாமன். ஆனால் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும், என்னடா இது, நம்ம தப்பே பண்ணலை, எதுக்கு நம்ம மேலே வந்து இவன் வந்து கோவப்படுறானே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துப்பாக்கி காட்டி மிரட்டின விஷயத்தில் இந்த அஸ்வத்தாமனை ஜாமீனில் எடுக்கிறாரு நம்முடைய ஆம்ஸ்டாங். எடுத்துட்டு விஷயத்த சொல்கிறாரு, டேய் நான் ஏன்டா உன் மீது புகார் கொடுக்க போகிறேன், நீ யாரையோ போய் மிரட்ட, அவன் போய் புகார் கொடுக்க, அதனால் உன்னை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்கடா, என்ன வந்து ஏன்டா சந்தேகப்படுற அப்படின்னு வந்து நம்முடைய ஆம்ஸ்டாங் வந்து அஸ்வத்தாமன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல ரியல் எஸ்டேட் விஷயங்களை இந்த அஸ்வத்தாமன் செய்வதனாலும்
பல கோடி இவர்கிட்ட புழங்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் மெட்டல் ஸ்கிராப் வந்து எடுத்து விற்பதுன்ற காரணத்தினால நம்முடைய ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த மெட்டல் ஸ்கிராப் மூலமாக பல வியாபாரம் பார்த்ததுனால ஏகப்பட்ட பணமானது அஸ்வத்தாமன் கிட்ட இருந்திருக்கிறது. இந்த பணம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுகின்ற ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறது. அதோட நாகேந்திரன் இருக்காது தெரியுமா, அஸ்வத்தாமனுடைய தந்தை. அவர் திடீர்னு பரோலில் வராருப்பா. ஒரு 6 மாத காலம் வராரு வெளியே. அந்த தருணத்தில் அஸ்வத்தாமனுடைய தந்தை நாகேந்திரன் 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே புன்னை பாலு தெரியுமா, அவங்களுடைய அண்ணனை நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் போட்டுட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது காரணமாகத்தான் அண்ணனை போட்டுட்டானே இந்த ஆம்ஸ்ட்ராங்கு, நாம் பழி தீர்ப்போம் என்பதற்காகத்தான் திமுகவில் இருந்த அருள் என்ற வழக்கறிஞரும் புன்னை பாலுவர்களும் திட்டம் போட்டு கூலிக்கு கொலை பண்ணுகின்ற கூட்டத்துடன் சேர்ந்துக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் நடப்பதற்கு முன்பாக இந்த புன்னை பாலு அவர்களும் இந்த அருள் அவர்களும் இந்த நாகேந்திரன் இந்த அஸ்வத்தாமனை போய் பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா, எங்கேயும் போய் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது உங்களால் பண்ண முடியல இல்லையா, அதனால் எங்கள் அண்ணனை வேற கொன்னுட்டான், அவனை தீர்த்து கட்ட போகிறோம், எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்வத்தாமன் கிட்ட போய் புன்னை பாலு அவர்களும் அருள் வழக்கறிஞர் அவர்களும் போயிட்டு பல முறை சந்தித்து அதற்கு பிறகு பணம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த அஸ்வத்தாமனை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்மளை ஜாமீன் எடுத்திருந்தாலும் இரண்டாவது இனி பிரச்சனைக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் சொன்னாலும் நம்மளால் நம்ப முடியாதுப்பா. எப்போ வேண்டுமானாலும் தலையிடுவான். ஆனால் நம்ம இவனை போட போகிறதில்ல, எவனோ போட போகிறான்னு சொல்கிறான், நாம் ஒன்றா காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொலை வழக்கில் உள்ளே இருந்த நாகேந்திரனும் இந்த அஸ்வத்தாமனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை செய்வதற்காக அருள்கிட்டையும் புன்னை பாலுக்கிட்டையும் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்வதற்கு பணம் கொடுத்து விட்டு சகஜமாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட பழகி இருக்கின்றான் இந்த அஸ்வத்தாமன். நாம் ஒரு திட்டம் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம், இந்த திட்டம் நம்மளால தான் உருவாச்சு அப்படின்னு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆம்ஸ்ட்ராங்குடைய குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு கூட வந்திருக்கிறான். இந்த திட்டமெல்லாம் தீட்டிட்ட பிறகு இந்த அஸ்வத்தாமன் இந்த கொலை திட்டமெல்லாம் யாரா தீட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா, காசு வாங்கிக்கின்னு திட்டம் தீட்டக்கூடிய சம்போ செந்தில் கிட்ட போய் திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி பக்காவான ஸ்கெட்செலாம் போட்டுட்ட பிறகு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு நாமெல்லாம் இந்த கொலையில் மாட்டிடக்கூடாது என்பதற்காக கொலை நடக்கிற அன்றைக்கு வெளிநாடு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறான் இந்த அஸ்வத்தாமன். சரி, இவ்வளோ பக்காவாக ஸ்கெட்சு போட்டிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து மாட்டக்கூடாது என்று வெளிநாடு போய்விட்ட இந்த அஸ்வத்தாமன்லாம் வந்து திடீரென எப்படா மாட்டினா, எப்படா வெளிநாட்டிலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்வத்தாமன் மீது எந்தவித சந்தேகமும் படலை. சரி, தொடர்ந்து சந்தேகம் படக்கூடாது என்றால் நாம் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளராக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய 16வது நினைவு நாளை இவன் தலைமையில் கொண்டாடி இருக்கான். சரி, இப்படி காவல்துறைக்கு சந்தேகம் இல்லாமல் நடந்து கொண்டவனை எப்படா தட்டி தூக்குனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வழக்கறிஞர் அருள் அவர்களை கைது பண்ணாங்க, புன்னை பாலு அவர்களை கைது பண்ணாங்க. அவங்களுடைய அலைபேசியெல்லாம் ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் தெரிகிறது இந்த அஸ்வத்தாமன் இடத்துல பல முறை இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. உடனடியாக காவல்துறையானது எப்படி விசாரிக்கணுமோ அப்படி வழக்கறிஞர் அருள்கிட்டையும் புன்னை பாலுக்கிட்டையும் விசாரித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அஸ்வத்தாமன் வந்து எப்படி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுவதற்கு உதவி பண்ணால், பணம் எப்படி கொடுத்தான், எப்படி ஐடியா போட்டோம், எப்படி சம்பவ செந்தில் சந்தித்தோம், எப்படி அஸ்வத்தாமன் கூட்டுட்டு போனான் என்று எல்லா விவரத்தையும் அவங்க சொல்ல, அதற்கு பிறகு தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனை அதிரடியாக தட்டி தூக்கி இருக்கிறது காவல்துறை. இப்போ இந்த அஸ்வத்தாமன் வாயிலிருந்து இன்னும் எத்தனை பேர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்கிற விஷயமானது ஒவ்வொன்றா வெளிவரப்போகுது. இன்னும் சிசிங் ராஜா சம்பவ செந்தில் அவர்களை கைது பண்ணவே இல்லை. இவனுங்க தான் இந்த கொலைக்கு மிக முக்கியமான ஆள். ஆனால் இந்த அஸ்வத்தாமனை கைது பண்ண பிறகு அவங்கெல்லாம் மாட்டுவாங்களா என்கின்ற போது அவங்களாம் வெளிநாடு போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அஸ்வத்தாமனுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் 22 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்குடைய இடத்துல. அதனால தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் செஞ்ச தப்பு என்ன? அகிம்சைவாதியாக மாறினது, அடியாட்கள் வேண்டாம் என்று சொன்னது. அதோட நீ தொழில் செஞ்சால் கூட ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு செய்.
என்னதான் கிராப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நியாயத்தோடு செயல்படு, எவனுடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்காத அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எரிச்சலை ஊட்டி இருக்குது, தடையாக இருக்கிறானே என்று எண்ணத்தை உருவாக்கி இருக்குது. அதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து இவரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க என்பது காவல்துறையினுடைய கணிப்பாக இருக்கிறது. இன்னும் யாரெல்லாம் மாட்டுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். என்னப்பா அது கன்னித்தீவு மாதிரி இந்த கொலையில் அனுதினமும் ஒருவர் மாட்டுகின்ற போது அதற்கு பின்னாடி இப்போ ஏற்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் இருக்குதா என்று எண்ண தோன்றுகிறது. சரி, பொறுத்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுது என்று. நன்றி நண்பர்களே.